ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 23/4/2025 சித்திரை மாதம் 10ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் என்று பார்த்தால் திருநாவுக்கரசர் குரு பூஜை. நால்வரிலே ஒருவர் திருநாவுக்கரச பெருமான் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இறைப்பணியை செய்து சிவனோடு கலந்தவர் திருநாவுக்கரச சுவாமிகள். இந்த திருநாவுக்கரச சுவாமிகளுடைய குரு பூஜை விழா இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளிலே 63 நாயன்மார்களுள் ஒருவரான திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்கி இன்றைய நாளை கடந்து செல்வோம். அற்புதமான நாள். சிவ வழிபாடும் செய்யலாம் இன்றைய நாளிலே. இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 5 மணி முதல் மாலை 6 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை அவிட்டம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 12:14 வரை தேய்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி. பெருமாளை வணங்க வேண்டிய, பெருமாளுக்கு விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதன்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளுடைய கடாட்சத்தை அடையுங்கள். இன்று காலை 7:51 வரை புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு பூச நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் செய்வோருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள், அதற்கு வேலை வாய்ப்புகளுக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மிகச் சிறப்பான நாள் இன்றைய நாள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பேதங்கள் எல்லாம் மாறி ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக வகையிலே மாற்றம் ஏற்படும். மிகச் சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாளிலே. அது மிகப்பெரிய வெற்றியையும் ஏற்றத்தையும் தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற, ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள்.
பெருமாளை வணங்குங்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே பெருமாளை சரணடையுங்கள். பெருமாளை சரணடைந்து இந்த சந்திராட்டம நாளிலே நாரணன் நாமத்தை சொல்லி நாளை கடந்து செல்ல வேண்டிய நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஏதேனும் பணம் வந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல வழி கிடைக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இன்று ஏகாதசி சேர்ந்து வருகின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். பெருமாளுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குழந்தை பாகியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மனவருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களால் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. நற்பலன்களை மேலும் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். பணம் பல வகையிலே வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே சிறப்பான நாள் இது. சிந்தை மகிழும் நாள் இது. பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை ஒன்று இன்று நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். பெருமாளுடைய திருவடிகளை பற்றி கொண்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் உற்சாகமாக பணி செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் வருமானத்தையும் தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாட்டு விஷயமாக தகவல்கள், நல்ல தகவல்கள் வரும். உங்களுடைய விசா போன்றவை கிடைக்கும். அதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் விசா போன்றவை கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கின்றது. ஆகவே தீமைகள் இல்லாமல் போவதற்கு பெருமாளை சரணடையுங்கள். தீமைகள் இல்லாமல் போகும். நன்மைகள் வளரும். ஆகவே அக்ஷயம் போல் நன்மைகள் வளர பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து எல்லாவற்றையும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது அரசியலிலே இருப்பவர்களுக்கு பதவி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அரசியல்வாதிகளுக்கு பதவி இருந்தால் அவர்களுக்கான மரியாதை என்பது அதிகமாக இருக்கும். அதனாலேயே அரசியல்வாதிகள் எல்லாம் ஏதேனும் பதவியிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சரி, அரசியல் கடந்து மற்ற விஷயங்களுக்கு வந்தால் எல்லோருக்குமே அலுவலகத்திலே வேலை பார்க்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சாதாரண கிளர்க்காக இருக்கின்றார். அவருக்கு ஒரு மேலதிகாரியாக செல்வதற்கு விருப்பம் இருக்கும். எல்லோருக்குமே உயர்வு என்பது எல்லோருமே விரும்புவது தானே, அதிலே தவறு இல்லை. ஒரு கிளர்க்காக இருப்பவர் அடுத்த பதவிக்கு முயற்சி செய்கின்றார். அலுவலகத்திலே அந்த பதவி கிடைக்கின்றது. அந்த பதவியை தக்க வைத்து கொண்டு அதிலே நன்றாக உழைத்து அதற்கு அடுத்த பதவிக்கு செல்கின்றார். இப்படி பதவி என்பது
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே, அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பதவி என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இப்படி நமக்கு ஒரு பதவி கிடைக்க வேண்டும், அந்த பதவியிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது, அதற்கு எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன கோவில் தெரியுமா? பதவிக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளையெல்லாம் விளக்குகின்ற ஒரு அருமையான கோவில் கஜாரண்யேஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்கின்றது என்றால் அரங்கநாதபுரத்திலே இருக்கின்றது. இதனுடைய தனிச்சிறப்பு என்று பார்த்தால், இந்த கஜாரண்யேஸ்வரர் கோயில் இறைவனுக்கு ஆனேசர், கரிவனநாதர், ஆனைக்கார பெருமான், கஜ ஆரோகண்யேஸ்வரர் என்ற பெயர்களும் இருக்கின்றது. கஜ ஆரோகண்யேஸ்வரர் என்றால் கஜத்தின் மேல் அமர்ந்திருப்பவர் என்று பொருள். இந்த ஆலயத்தினுடைய தலைவி, அதாவது இறைவியின் பெயர் காமாட்சி. இங்கு ஸ்தல விருட்சமாக இருப்பது வில்வம். இங்கு தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், இந்திரகூபம் இருக்கின்றது. இந்த ஆலயம் எங்கிருக்கின்றது என்றால் திருவானைக்கா, எல்லோரும் அறிந்த தலம், திருச்சியிலே இருக்கின்றது திருவானைக்கா. திருவானைக்காவிற்கு கிழக்கே உள்ள அரங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் கோயில் கோச்செங்கானன் சோழனால் கட்டப்பட்ட முதல் மாடக்கோவில் ஆகும். கோச்செங்கானான் இந்த மன்னனுடைய ஆட்சியிலே கட்டப்பட்ட மாடக்கோவில் இந்த கோவில். இந்த கோவில் எத்தனை ஆண்டு பழமையானது தெரியுமா? 1750 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். மாலிகாபூர் படையெடுத்து வந்தபோது திருவரங்கம், திருவானைக்காவில் இருந்த மூர்த்திகளை காடாக இருந்த இப்பகுதியிலே, அதனால்தான் ஆரண்யம் என்று பெயர், மறைத்து வைத்திருந்து பின்னர் எடுத்து சென்றமையால் இந்த அரங்கநாதபுரம் என்றும் கஜாரண்யம் என்றும் அவ்வூர் மக்கள் அழைக்கின்றார்கள் இந்த இடத்தை. ஒரு சமயம் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் என்ற யானை நேமத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை மெய்மறந்து வழிபட்டு கொண்டிருந்தது. அதை தேடி வந்த இந்திரன் கோபம் கொண்டு யானை மீது வஜ்ராயுதத்தை ஏவினான். அப்போது சிவபெருமான் செய்த ஹூங்காரத்தால் வஜ்ராயுதம் கஜாரண்ய தலத்துள் விழுந்தது. விழுந்த இடத்திலே நீரூற்று ஏற்பட்டது. அதுவே வஜ்ர தீர்த்த குளமாகியது. வஜ்ராயுதத்தை எடுக்க வந்த இந்திரன் இங்கு இந்திரகூபம் என்ற கிணற்றை வெட்டி அந்த தீர்த்தத்தால் கஜாரண்யேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றான். ஆக இந்த ஆலயம் என்பது புராணத்தோடு தொடர்புடைய ஆலயம். இங்கே பரிவார மூர்த்திகளாக வலம்புரி விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள். இங்கு இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார். இறைவனுக்கு எதிரிலே நந்திதேவர் அழகாக அமர்ந்திருக்கின்றார். தெற்கு நோக்கியபடி காமாட்சி அம்மன் நமக்கெல்லாம் காட்சி அளிக்கின்றார். இந்த மாடக் கோவிலிலே கஜேந்திரன் தாங்குவது போல் கட்டப்பட்டுள்ளது ஒரு மிகச் சிறப்பானதாகும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலமாக இந்த தலம் இருக்கின்றது. 25வது நட்சத்திரமான பூரட்டாதி 7இன் மகிமையை விட மிக சக்தி வாய்ந்தது இந்த ஆலயம். 2ஆம் எண்ணான மதிகாரனான சந்திரனுக்கும் 5ஆம் எண் வித்யாகாரனான புதனுக்கும் உரியது. ஆகவே சந்திரனின் புதல்வரே புதல்வன். புதன் சந்திர பகவானுடைய புதல்வர். சந்திர பகவான் தான் மனதை ஆள்பவர், புதன் அறிவை ஆள்பவர். ஆக இந்த ஆலயத்துக்கு வந்தால் மனமானது செம்மையாகும், கலைகளிலே வெற்றி கிடைக்கும். இத்தலத்திலே இறைவனை தொடர்ந்து 7 நாட்கள் 7 திரவியங்களுடன் கூடிய சப்தாமிர்த காப்பு, அதாவது பஞ்சாமிர்தம், அதோடு சேர்த்து பாதாம், பருப்பு, முந்திரி 7 வகை நிவேதனங்களால் வழிபடுவதால் 7 ஜென்ம பாவங்களாக தொடரும் சாபங்களை அழித்து கடை தேறுவதற்கு வழி பிறக்கும். இந்த கஜாரண்யேஸ்வரர் நம்முடைய 7 ஜென்ம பாவங்களை அழித்து நமக்கு 2ஆம் எண்ணான மதிகாரணனான சந்திரனுக்கும் 5ஆம் எண் வித்யாகாரனான புதனுக்கும் உரியது இந்த கோயில். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்தால்
நம்முடைய மனமானது செம்மைப்படும். அதேபோல் புதனுடைய அனுகிரகம் கிடைத்து கலைகளிலே வெற்றி கிடைக்கும். சந்திர பகவானுடைய புதல்வர் புதன். சந்திரன் மனதை ஆள்பவர், புதன் நமக்கு அறிவை கொடுப்பவர். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தால் நமக்கு மனமானது சந்தோஷமாக இருக்கும். அதே வேளையிலே புதனால் நல்ல அறிவு கிடைக்கும். இத்தலத்திலே இறைவனை தொடர்ந்து 7 நாட்கள் 7 திரவியங்களுடன் கூடிய சப்தாமிர்த காப்பு, அதாவது பஞ்சாமிர்தத்தோடு பாதாம் பருப்பு மற்றும் முந்திரி, இந்த 7 வகை நிவேதனங்களால் வழிபாடு செய்வதால் 7 ஜென்மங்களாக நம்மை தொடரும் சாபங்களை அழித்து கடை தேறுவதற்கு கஜானனேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு 7 ஜென்ம பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். ஐராவதம் மற்றும் இந்திரன் வழிபடும் இத்தலத்திலே தொடர்ந்து 7 நாட்கள் சந்திரஹோரையிலே இறைவனை வழிபடுவதால் ஹோரை பார்த்து வழிபட வேண்டும். அந்த நாளிலே சந்திரஹோரை எந்த நேரத்திலே வருகின்றது என்று பார்த்து சந்திரஹோரையிலே வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கான பதவி நிலைக்கும். பதவி போனவர்களுக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே பதவி வேண்டுபவர்கள் இந்த ஹோரையிலே வந்து இந்த இறைவனை வணங்க அவர்களுக்கு நிச்சயமாக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் இசையிலே அவரோகணம் 7 பீஜங்கள் தட்சிணாமூர்த்தியால் வில்வ தலங்களிலே வைத்து ஆஞ்சநேயருக்கு அளிக்கப்பெற்ற தலம் இந்த தலம். ஸ்ரீ சாகம்பரி தேவி இங்குள்ள திருக்குளத்திலே 7 அல்லிமலர்களை தோற்றுவித்து வேத அல்லிமலர் குருபீடத்தை உலகிற்கே அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இதனால் 7 ஜென்மங்களும் கடைத்தேற இங்கு 7 தினங்கள் வில்வ மரத்தின் கீழ் தியானம் செய்தால் அவர்களுக்கு 7 ஜென்ம பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். அதேபோல் 7 வண்ண ஆடைகளை இந்த ஆலயத்திலே வைத்து தானம் அளித்தால் அவர்களுக்கும் 7 ஜென்ம பாவங்கள் தீரும். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது கல்லணை செல்லும் அகரப்பேட்டை சாலையின் தென்புறம் இந்த தலமானது இருக்கின்றது. அற்புதமான இந்த தலத்துக்கு சென்று நம்முடைய 7 ஜென்ம பாவங்களும் தீர்ந்து கஜாரண்யேஸ்வரருடைய அருளை பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்வோம். என்றைக்கும் ஈசனுடைய துணை இருந்தால் எப்படிப்பட்ட பதவியும் நமக்கு தேடி வரும். ஆகவே பதவி வேண்டுபவர்கள் இந்த தலத்துக்கு சென்று இறைவனை வணங்க நிச்சயமாக பதவி பேறு கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த கஜாரண்யேஸ்வரரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா. குருப்யோ நமக. நன்றி, வணக்கம்.